இது ஒரு சாதாரண கதை இல்ல. இது ஒரு அசாதாரண முடி கொண்ட அழகான பெண்ணோட காமெடி கதை. ஒரு சின்ன அழகான கிராமம். அந்த கிராமத்துல ஒரே ஒரு விஷயம்தான் ரொம்ப ஃபேமஸ். ஒரு வீட்ல இருக்கிற பெண்ணோட முடி. ஒரு வீட்ல இருக்கிற பெண்ணோட முடி தரையையே தொட்டுடும். அவளோட பெயர் மல்லிகா. அழகா இருப்பதை விட அவளோட முடிதான் ரொம்ப அழகா இருக்கும். காற்றே அடிக்காம நின்னு, அம்மா இந்த முடி எங்க போகுதுன்னு யோசிக்கிற அளவுக்கு நீளமான முடி. மல்லிகா காலை எழுந்த உடனே முதல்ல பண்ற வேலை முகம் கழுவுறது இல்ல. அம்மா கேப்பாங்க, பெண்ணே முதல்ல முகமா கழுவுற? மல்லிகா சிரிச்சுக்கிட்டே, அம்மா முகம் சின்ன வேலை, முடிதான் பெரிய வேலை. வெளியே போறப்போ மல்லிகா முடியை பின்னலா போடுவா. அது பின்னல் இல்ல, ஒரு பெரிய கயிறு மாதிரி. கடைக்காரர் கேப்பார், அம்மா இது முடிதானா இல்ல துணி கட்டுற கயிறா? மல்லிகா சிரிச்சு சொல்வா, கயிறு இல்லான்னா இதுல என் பொறுமையும் கட்டியிருக்கேன். ஒரு நாள் மல்லிகா பஸ்ல ஏறினா. அவளோட முடி பின்னாடி இருக்கிற பயணிகளுக்கு சீட் பெல்ட் மாதிரி வேலை செய்யுது. கண்டக்டர் சிரிச்சுக்கிட்டே, அக்கா டிக்கெட் மட்டும் இல்ல, முடிக்கும் ஒரு டிக்கெட் எடுக்கணும். மல்லிகா உடனே, அண்ணா என் முடி இலவச பாஸ்ல தான் போகுது. திருவிழா காட்சி. திருவிழா நாள்ல மல்லிகா வந்த உடனே குழந்தைகள் ஓடி வராங்க. அக்கா உங்க முடியில ஊஞ்சல் கட்டலாமா? ஒரு சின்ன பெண் மல்லிகாவை கேட்கிறாள், அக்கா இவ்வளவு பெரிய முடி இருந்தா கஷ்டமா இருக்காதா? மல்லிகா மெதுவா சொல்றா, கஷ்டம் இருக்கு, ஆனா அதை விட அழகு இருக்கு. நம்ம தனித்தன்மைதான் நம்ம சிரிப்புக்கான காரணம். அழகு என்பது முகத்துல மட்டும் இல்ல, அழகு என்பது நம்ம தன்னம்பிக்கையிலும் நம்ம சிரிப்பிலும் தான் இருக்கிறது. இந்த கதை பிடிச்சிருந்தா, சிரிச்சிருந்தா அதுவே இந்த கதையோட வெற்றி. கதை அம்மாவின் கைவேலை. ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல ஒரு சின்ன வீடு. அந்த வீட்டுக்குள்ள ஒரு அம்மா இருந்தாங்க. காலை சூரியன் உதிச்சதும் அம்மா மெதுவா எழுந்தாங்க. கையில் வேலை, மனசுல பாசம். அரிசி அரைக்கிறாங்க. கல்லுரலில் டக் டக்குன்னு சத்தம். அந்த சத்தம் கேட்டதும் குட்டி குழந்தை ஓடி வந்துச்சு. என்ன பண்றீங்கன்னு கேட்டுச்சு. அம்மா சிரிச்சு, நம்ம சாப்பாட்டுக்காக கண்ணான்னு சொன்னாங்க. அப்புறம் தண்ணி குடம் எடுத்து மெதுவா நடந்து போனாங்க. வெயில் இருந்தாலும் அம்மாவின் முகத்துல சோர்வில்ல. வீட்டுக்கு வந்ததும் அடுப்புல சமைப்ப ஆரம்பம். அரிசி, பருப்பு, காய்கறி எல்லாமே அன்போட கலந்தது. பாட்டி பக்கத்துல உட்கார்ந்து கதை சொல்ல ஆரம்பிச்சாங்க. குழந்தை கவனமா கேட்டுச்சு. மாலை நேரம். வீடு முழுக்க சிரிப்பு சத்தம். அம்மாவின் கைவேலை அந்த வீட்டுக்கே சந்தோஷம் கொடுத்துச்சு. அந்த நாள் மட்டுமில்ல, ஒவ்வொரு நாளும் அம்மாவின் அன்புதான் அந்த வீட்டோட பலம். ஒரு காலத்துல ரொம்ப ரொம்ப தொலைவுல கேரட் நகரம்னு ஒரு அழகான ஊர் இருந்துச்சு. அந்த ஊர்ல மனிதர்கள் இல்ல, கேரட் பேசும், முயல்கள் சிரிக்கும். அந்த நகரத்தோட ராஜா யார் தெரியுமா? கேரட் ராஜா கரகரப்பன். நான் தான் இந்த நகரத்தோட பாஸ். நான் இல்லைன்னா எல்லாம் ஜூஸ். அதே நகரத்துல ஒரு குட்டி முயல் இருந்துச்சு. அவளோட பெயர் லட்டு. ஹாய், நான் லட்டு. லட்டு ரொம்ப கியூட், ஆனா அதை விட ரொம்ப புத்திசாலி. லட்டு கேரட்டை பார்த்தாலே அவளோட கண்கள் மின்னு மின்னு மின்னுன்னு மின்னும். ஒரு நாள் கேரட் ராஜா ஒரு பெரிய அறிவிப்பு போட்டார். கவனம் கவனம், இனிமேல் எல்லா கேரட்டும் ராஜாவுக்கே, முயல்களுக்கு வாரம் ஒரு நாள் மட்டும். இத கேட்ட லட்டு, ஐயோ இது நியாயமா? அந்த இரவு லட்டு தூங்கல. யோசிச்சா யோசிச்சா யோசிச்சா, டிங், ஐடியா வந்துருச்சு. அடுத்த நாள் காலை
லட்டு நேரா அரண்மனைக்கு போனா. என்ன லட்டு, கேரட் கேக்க வந்தியா? இல்ல ராஜா, உங்களை கேரட் சூப்பர் ஸ்டார் ஆக்க வந்து. என்னது, சூப்பர் ஸ்டாரா? அப்புறம் என்ன, கேரட் டான்ஸ், கேரட் பாடல், கேரட் ஃபேஷன் ஷோ. வாவ், சூப்பர் ராஜா. நான் இவ்வளவு அழகானவனா? அழகு பகிர்ந்தால்தான் அதிகமா தெரியும் ராஜா. ராஜாவுக்கு புரிஞ்சிடுச்சு, இனிமேல் கேரட் எல்லாருக்கும். அந்த நாளிலிருந்து லட்டுவானா கேரட் நகரத்தோட சின்ன ஹீரோ. கதை சொல்லும் பாடம், பகிர்ந்தால் சந்தோஷம் இரட்டிப்பு. நல்ல மனசுதான் உண்மையான அழகு. ரோபோ ராமுவும் லக்ஷ்மி அக்காவும். ஒரு அழகான அமைதியான சின்ன கிராமம். அந்த கிராமத்துல ஒரு சின்ன வீடு. இந்த வீட்ல இருக்கிறவங்க தான் லக்ஷ்மி அக்கா. ரொம்ப நல்லவங்க. ஆனா வீட்டு வேலையெல்லாம் பார்த்தா ஐயோன்னு சொல்லிடுவாங்க. ஒரு நாள் லக்ஷ்மி நினைச்சாங்க, நமக்கு ஒரு ஹெல்ப் இருந்தா எவ்ளோ நல்லா இருக்கும். அப்போதான் ஒரு பெரிய சவுண்டு. டே, கிராமத்து ரோட்ல நடந்து வர்றது யாரு? ரோபோ. மெட்டல் உடம்பு, வித்தியாசமான நட, கண்ணெல்லாம் மின்னுது. யார் இவன்? லக்ஷ்மி அக்கா பயந்துட்டாங்க. ஐயோ, பேயா? ஹலோ ஹலோ, நான் ரோபோ ராமு, வேலை செய்ய வந்தேன். அத கேட்டதும் லக்ஷ்மி அக்காவுக்கு சந்தோஷம் தாங்கல. வீட்டு வேலை செய்வியான்னு கேட்டாங்க. ஆம், கமாண்ட் கொடுங்க. முதல் வேலை வீடு துடை. ஆனா துடப்பத்தோட கோழி, பூனை, நாயி எல்லாம் ஓட ஆரம்பிச்சுது. அடுத்த வேலை சாம்பார் வை. ரோபோ ராமு உப்புக்கு பதிலா சர்க்கரை, மிளகாய்க்கு பதிலா முறுக்கு. சாம்பார் குடிச்சவங்க எல்லாம் இது இனிப்பா காரமான்னு குழம்பிப்பிதாங்க. மூன்றாவது வேலை துணி துவை. ரோபோ ராமு துணியெல்லாம் துவைச்சு மரத்துல காய வச்சான். காற்று அடிச்சதும் துணியெல்லாம் பறந்து பக்கத்து வீட்ல போய் விழுந்தது. லக்ஷ்மி அக்கா சிரிச்சாங்க. ரோபோ ராமு, உனக்கு கொஞ்சம் ட்ரெய்னிங் வேணும். அதுக்கப்புறம் பொறுமையா அன்போட எல்லா வேலையும் கற்றுக் கொடுத்தாங்க. சில நாள்கள் கழிச்சு ரோபோ ராமு மாறிட்டான். சரியா தொடப்பம், சுவையான சாம்பார், நீட்டா துணி. கிராமத்து மக்கள் சொன்னாங்க, இது ரோபோ இல்ல, கிராமத்து ரோபோ. பொறுமையா கற்றுக் கொடுத்தா யாரும் நல்ல வேலை செய்ய கற்றுக்கலாம். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு கதையோட சந்திப்போம். ஒரு அழகான பசுமையான காட்டுல குட்டி சுண்டலி சுந்தரம் வாழ்ந்து வந்தது. அது ரொம்ப புத்திசாலி, ரொம்ப சுறுசுறுப்பு. அதே காட்டுல பெரிய யானை ராஜாவும் இருந்தது. அது பலசாலி, ஆனா ரொம்ப சோம்பேறி. அப்போ காட்டுல ஒரு பெரிய அறிவிப்பு வந்தது. இன்று மாலையில் பழவிழா. சுண்டலி சுந்தரம் குதிச்சு நான் கண்டிப்பா ஜெயிப்பேன்னு சொல்லி ஓட ஆரம்பிச்சது. ஆனா யானை ராஜாவா, ஐயோ ரொம்ப கஷ்டம், நான் தூங்குறேன்னு படுத்துக்கிட்டது. பழம் பறிச்சு பறிச்சு சுண்டலி கொஞ்சம் சோர்ந்து போச்சு. அப்போ அதுக்கு ஒரு ஐடியா வந்தது. யானை அண்ணா, உங்க தும்பிக்கை இருந்தா சுலபமா பழம் பறிக்கலாம், நீங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சுண்டலி சொன்னது. அது உடனே வேலைக்கு வந்தது. யானை தும்பிக்கையால் பழம் பறிக்க சுண்டலி வேகமா ஓடி சேகரிச்சது. பாருங்க, பழங்கள் மலை போல குவிஞ்சிடுச்சு. சிங்கராஜா அறிவிச்சது, இந்த வருட சூப்பர் ஹீரோ சுண்டலி சுந்தரமும் யானை ராஜாவும். எல்லா விலங்குகளும் சேர்ந்து கொண்டாடினாங்க. ஏன்னா ஒற்றுமையா இருந்தா எதுவும் சாத்தியம். நினைவில் வையுங்கள் குழந்தைகளே, சேர்ந்து வேலை செய்தால் பெரிய வெற்றி நமக்கே. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு கதையோட சந்திப்போம்.